மூணாவது ஆரம்பிச்சாச்சா? சரி, 3ல இருந்தே நடத்திடுவோம். பிறகு இன்னொரு காரியம், இந்த குவிஸ் எழுதினது எல்லாம் கொஞ்சம் பேர் பிரைஸ் வாங்கவே இல்லை. ஒரு 2 பேர் வந்தாங்க, அவங்க 2 பேரும் எட்டிய பார்க்கல. அன்னைக்கு எல்லாம் கொண்டாந்துருக்கேன், எழுதுனதான் ஞாபகம் இருந்தாலும் வாங்கிட்டு போயிருக்கேன். சரி, எடுத்துக்கிட்டோமா? மீகா. மீகான்னா அர்த்தம் என்ன? மூணு வாரம் எனக்கு மோசம்னு பார்த்தேன். யெகோவாவுக்கு ஒப்பானவன் யார்? யெகோவாவுக்கு ஒப்பானவன் யார்? மீகா. மிகாயான்னு சொன்னாலும் மீகான்னாலும் ஒண்ணுதான். எல்லாம் பைபிள்ல எடுத்துக்கோங்க. 3 அதிகாரம் இந்த மீகால 2ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது? 13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் யாருன்னா அவருடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். ஆக அவர் எனக்கு முன்பாக நடந்து போகிறார். போகிறவர் நான் தடுமாறாதபடிக்கு எனக்கு முன்னால இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி விடுகிறார். வாசலாலே உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். பக்க வழியா கூட்டிட்டு போக மாட்டார். இயேசு போகிறார். அதான் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து முன்னால போவார். போவார் போவார் போவார்ன்னு தான் இருக்கு. அப்ப எனக்கு முன்னால எந்த சூழ்நிலையிலும் இயேசு போகிறார் அப்படின்றதுதான். ஆகையால நமக்கு என்ன, எல்லா தடைகளும் முன்னால போயிட்டுனா. நீங்க இந்த பார்த்தீங்கன்னா சில டிவியில ஸ்னோ ரோட்ல விழுந்தா ஒரு ஆள் வைரத்துக்கு இருக்கு, கார் ஓட்ட முடியாது. என்ன செய்யறாங்க? ஸ்னோ மூவர்னு ஒரு இதை வண்டியை கொண்டாந்து அதை வச்சு ரோட்ல இருக்க ஸ்னோவெல்லாம் சைட்ல தள்ளிட்டு பிறகுதான் என்ன வருது? கார் வருது. அந்த மாதிரி இயேசு எனக்கு முன்னால அவர் ஒரு இந்த பனியை அகற்றுகிறவர் போல போனா எனக்கு ரோடு கிளியர் ஆயிடும், தெளிவாயிடும், தடைகளே இருக்காது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில முன்னால போற இயேசுவை பின்பற்றினா தடைகள் வராது. அதுதான் நாம அந்த 2ஆம் அதிகாரத்துல கடைசியில கண்டுபிடிச்சது. அவருக்கு பின்னாக நான் சென்றால், அப்போ அவருக்கு பின்னாக செல்வதில் நம்ம தாவீது பார்த்தோம்னா அந்த தந்தை பின்தொடர்ந்து போலாமா? போ. எப்படின்னா, முசுக்கட்டை செடிகளின் நுனியில் இறைச்சலை கேட்கும் போது நீ கடந்து போ, கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து செல்லுவார். அப்போ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, அவர் எனக்கு முன்னால போற சத்தத்தை கேட்கணும்.
அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதன்படி அவருக்கு பின்னாக சென்றால் எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே தான் அந்த மிக அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த 3 அதிகாரத்தில் ஆளுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலையும் அவர்கள் எலும்பு மேல் இருக்கிற அவருடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை சென்று அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலை பிடித்து கொண்டு அவர் எலும்பை முறித்து பானைகளை மூலவண்ணமாகவும் இறைச்சியை கொட்டிற்குள்ளே மூலவண்ணமாகவும் அவர்கள் நம்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் கொள்ளாதவர்கள் ஆனபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாய் இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், சொல்லக்கூடாத அந்த அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். வசனம் பார்க்கிறவர்கள் வெற்றி, பொய் சொல்கிறவர்கள் நம்பி, உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். நானோ யாக்கோபுக்கு அவர் மீன்களையும் இஸ்ரவேலுக்கு அவர் பாவத்தை அறிவிப்பவரும் கர்த்தருடைய ஆவி அருளிய வளர்த்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். சீயோனை ரத்தப்படியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் துதிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் இருக்கிறார்கள். அதில் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதில் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது இருக்கிறார். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல் உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாக்கி போம். ஆலயத்தில் பர்வதம் காட்டு மேடுகளாய் ஆலயத்தில் பர்வதம் காட்டு மேடுகளாய். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? முதல்ல, நியாயத்தை அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்ததுன்னு. அப்ப நான் இதுல எது நியாயம் என்ன அநியாயம் அப்படின்றத நான் இந்த 3 அதிகாரத்துல கண்டுபிடிக்கணும். நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி. இதுல எது உங்களுக்கு விளங்குறதுக்கு கஷ்டமானது? இந்த 2ஆம் வசனத்துல உங்களுக்கு எது விளங்குறது கஷ்டமானது? கஷ்டமே இல்லையோ? அவர்கள் யார்?
அப்படின்னு முதல்ல ஸ்டார்டிங்ல கொடுக்குறாங்க. யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேலிலே அந்த அதிபதிகளே. நியாயத்தை வெறுக்கிறவங்க அவங்க. ஆமா. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் யார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? அவன் தோலை உறிஞ்சி இவன் சாப்பிடுறான். தான் தோலையே உறிஞ்சி இவன் ஏன் சாப்பிடுறான்? அவன் செய்யறது அதான். அவர்கள்ன்றது இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படி வச்சு நம்ம இந்த வாஸ்தவம்னா, ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று. தெளிவாயிட்டா இப்போ 3ஆம் வசனத்துல? ஆமா. அதனால ஒரு வசனத்துல கஷ்டமா இருக்குன்னா முன்ன பின்ன ஒரு 2 வசனத்தை வாசித்தோம்னா நமக்கு தெளிவாயிடும். என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையில் போடும் வண்ணமாகவும் இறைச்சியை குப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். அப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அவனை தோலை உரிச்சு வேண்டான்னு சொன்னா அர்த்தம் என்ன? யாரோ ஒருத்தன் சேர்க்க பண்றான். இல்லை, டீச்சர் அந்த காலத்துல நாங்க சொல்றது உண்டு. சேட்டை பண்ண படிக்காம இருந்தா தோல் உறிஞ்சிடணும்னு சொல்லுவோம். இப்ப சொல்லலாம், ஏன் தோல் உறிஞ்சிருந்தான்னு சொல்லு. அதனால என்ன ஆச்சுன்னா, தோல் உரிக்கிறதுன்னா அவனை தண்டிக்கிறது, அநியாயமா தண்டிக்கிறது. அவர்கள் துண்டிக்கிறார்கள். வாசிப்ப 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஏன் இங்க ஆச்சாரியர்கள்ட்ட என்ன கிடைக்கல? நியாயம் கிடைக்கல. அதிபதிகள்கிட்ட என்ன கிடைக்கல? நியாயம் கிடைக்கல. இவங்க 2 பேரை விட்டா ஒரு இஸ்ரவேலனுக்கு முறையிடுகிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்க 2 பேருமே இப்படி இருக்கிறதுனால அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். இஸ்ரவேலர் எகிப்துல கர்த்தரை நோக்கி முறையிடும் போது என்ன நடந்தது? ஆளோட்டிகள் விடுகிற ஆளோட்டிகளின் அவர்கள் கொடுமைப்படுத்துகிறதனால் இஸ்ரவேலருடைய கூக்குரல் கேட்கிறது. அப்ப இங்கேயும் இவன் கூப்பிட்டான்னா இவனுடைய கூக்குரல் கேட்கும். அப்ப எனக்கு ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் கேட்டு எனக்கு ஒரு விடுதலை தருவார், எனக்கு ஒரு நன்மை. நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அப்படின்னு தான் பைபிள் நமக்கு சொல்லுது. ஆகையால நமக்கு இந்த நீதிமொழிகள் 21:13 ஒரு குறிப்பு எழுதியிருக்கேன். என்னன்னு பாருங்க. நீதிமொழிகள் 21:13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொடுக்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். ஏழை கூப்பிடுகிற போது அவனுடைய சத்தத்துக்கு அது நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு பைபிள் போதிக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இயேசுவே ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே. அப்ப நான் ஒருத்தனுக்கு அநியாயம் செய்தா இயேசுவுக்கு நான் அநியாயம் செய்கிறேன். அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதைத்தான் இந்த தீர்க்க தரிசி என்ன செய்திருக்கிறான், சொல்லி இருக்கிறான். அப்ப நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு நான் அநியாயமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணோமா?
காலையிலே பிரியமானதை செய்ய போதித்தருளும். பிரியமானதை செய்ய போதித்தருளும். அத்தனை தேடுற ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்ணுவோம், பாவத்துக்கு விலக்கும்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி அநியாயத்திற்கு என் கைகளை விலக்கும்னு நாம அவ்வளவு கருத்தா ஜெபம் பண்றது கிடையாது. நான் நல்ல ஜெபம் இருக்க, ஏழைக்கு உதவி செய்ய இன்றைக்கு எனக்கு உதவும். நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஏழைக்கு நான் அவன் கேட்காமலே உதவி செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கேட்க மாட்டாங்க சிலர், அப்போ கொடுக்கணும். சரி, அடுத்தாப்புல என்ன வருது பார்ப்போம். பானை. அப்ப நீங்களும் இதை பைபிளில் எழுதி வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 21:13 சைடில் எழுதி வச்சுக்கிட்டா வாசிக்க முடியும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடியால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து அவர் மறைத்து கொள்கிறதுக்கு 2 காரணம். ஒண்ணு, முதல்ல உள்ளவங்க என்ன செய்யல? நியாயம் செய்யல. 2வது, இஸ்ரவேலர்களும் பாவத்தை விட்டு என்ன செய்யல? விலகவில்லை. அவங்களும் எப்படிதான் இருக்கிறாங்க? தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக. அர்த்தம் என்ன? நீங்க எப்படி அதை மீன் பண்ணுவீங்க? என்ன? தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க இங்க, பதிலை காணும். சொல்லுங்க. தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவன் தான் தன் தேவையை நிரப்பாதவன். நன்மையினால் உன் வாயை நிரப்புகிறார்னு 103ஆம் சங்கீதத்துல தாவீது இயேசுவ தேவனை குறித்து சொல்லுகிறான். அப்போ வாயை நிரப்புகிறது. அப்ப இந்த தீர்க்கதரிசிகள் என்ன? தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனை. நீங்க கேட்குறீங்க, உங்களுக்கு கிடைக்கல. அப்ப அர்த்தம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு அதை தரல. அதனால நீங்க என்ன யோசிக்கீங்க? நான் கேட்டு ஆண்டவர் தரவில்லை. என்ன யோசிக்கிறோமா? யோசிக்கலையா? நிறைய நேரத்துல நான் நியாயமா கேட்டேன், ஐயா ஜெபம் பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. நாமும் கேட்கிறோம். அப்ப அர்த்தம் என்ன? என்கிட்ட பாவம் இருக்கு. ஆசாரியருடையதை கேட்கலன்னா அவங்கிட்ட பாவம் இருக்கு. நான் சொன்னதை கேட்கலன்னா என்கிட்ட பாவம் இருக்கு. என்ன பாவம்னு தெரியாது, ஆனா இருக்கு. என்ன பாவம் ஆசாரியர்கள்ட்ட இருக்குன்னா பொருளாசை. அவங்ககிட்ட என்ன இருக்கு? பொருளாசை இருக்கு. இவன் திராட்சை ரசம் கொண்டாந்தாலும் கொஞ்சமா கொண்டாந்து இருக்கான் அப்படின்னு அவங்க தங்களுக்கு வருகிற காணிக்கைகளின் மேலும் வெறுப்பாகிறார்கள். அந்த பாவத்தையும் தேவன் விசாரிக்கிறார். கொடுக்கிறவன் ஒரு நொண்டி கால் உள்ள ஒரு ஆட்டை கொண்டு அதிபதிக்கு கொடுப்பானா? ஆண்டவர் சொல்றார், நீ அதை காணிக்கையா கொடுக்கணும்னா கொண்டாந்து கொடுத்துருவேன்.
நொண்டிக்கால கொடுக்கலாம்னு சொன்னா நொண்டிக்கால் இருக்கான்னு பார்த்து தேடி கொண்டு அதைத்தான் கொடுப்ப. ஆனா நீ அதை உன் அதிபதிக்கு கொடுக்க மாட்டான். ஏன்? நொண்டிக்கிடாவை கொண்டு ஒருத்தனுக்கு பரிசா கொடுத்தா அவன் என்ன செய்யறான்? தூக்கிட்டு போலன்னு அவன் முகத்திலே எரிஞ்சிடும். ஆகையால ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நாம் அவருக்கு கொடுக்கிறது பழுதற்றதாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டுல இருக்கிறதுல பெஸ்ட். அதுக்கு உதாரணம் யாரு? காயின், ஆபேல். காயின் தன் கனிகளில் சிலவற்றை கொடுத்தான்னு இருக்கும். ஆபேல் சிறந்த கொளுத்தவைகளை கொடுத்தான். அதனால்தான் ஆண்டவர் யார் தன்னை தேவனை பிரியப்படுத்த கொடுக்கிறானோ அவன் காணிக்கையை தான் அவர் முதல்ல பெற்றுக்கொள்கிறார். ஆகையால் இந்த ஆசாரியர்கள் தங்கள் வாய்க்கு உணவை கொடுக்காதவனை அவர்கள் தோலை உரிக்கிறார்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. பாருங்க என்ன சொல்லி இருக்கு. சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் தான் சொல்லுவாங்க. இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். இன்னும் சொல்றது இறைச்சியை கொப்பரைக்குள்ள போடுறது நம்ம சூப் போடுறதுக்கு தான் போடுறோம். அப்ப நம்முடைய சாரத்தை உறிஞ்சி எடுத்துடுற மாதிரி எடுத்துடுறாங்க. தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியில் குறி சொல்லக்கூடாத அந்த ஆரமும் உங்களுக்கு வரும். வந்தது. மல்கியாவுக்கு அப்புறம் 400 வருஷம் என்ன தெரியல, தீர்க்க தரிசனமே கிடையாது. டார்க் பீரியட். அதுல ஒரு தீர்வு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னா ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஜனங்கள் என்ன செய்வாங்க? வழி நடத்துவார் இல்லை. இப்போ உங்களுக்கு இப்படி செய்யின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா என்ன மாதிரி இருக்கும்? ஒரு பிரச்சனை பெருசா தெரியாது. ஏன்னா அவர் சொல்லி இருக்காரு அப்படி செய்வோம்னு நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறாரு, ஒரு வழியும் தெரியுது. ஆனா ரெண்டுமே இல்லைன்னா அப்ப என்ன ஆகும்? நமக்கு கஷ்டமாகும். ஏன்னா நானாக தீர்மானம் செய்ய வேண்டும். ஆகையால இந்த 3ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவளை துண்டி அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யாரு? எருசலேம் ஜனங்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். ஆசாரியர்கள் சண்டைக்கு ஆயத்தம் பண்ணாலும் ஆண்டவர் அவங்களையும் மன்னிக்கிறார், இவனையும் தண்டிக்கிறார். ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லு, தரிசனம் காணக்கூடாது, உன் தொழில் அற்று போகும். தொழில் அந்தாரம் வந்தா என்ன ஆகும்? ஒரு டைரக்ஷன் வந்தா ஒன்றும் நடக்காது. தீர்க்க தரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல்
காரிருளாய் போகும். அவனுக்கு வெளிப்பாடே இருக்காது. 7. தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி, உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். நமக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணின்னா அவங்களுக்கு தேவனோடு தொடர்பே இல்லை. அவங்களுக்கு தேவனோடு தொடர்பு இல்லை. இந்த ஒரு லைட் இருக்கு, ஒயர பிளக்ல சொருகலன்னா இருக்காது, பவர் இருக்காது, விளக்கு எரியாது. அந்த மாதிரி இவங்களுக்கு தேவனோடு தொடர்பு இல்லை. ஆகையால அவர்கிட்ட இவங்களுக்கு வல்லமையோ வார்த்தையோ வர்றது கிடையாது. ஆகையால இவங்களால தீர்க்க தரிசனம் சொல்லாம இவருடைய வாழ்க்கை இருண்டு போகிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஆண்டவரோடு தொடர்பு இருந்தா நீங்க செய்யறது வாழ்க்கை, நீங்க சொல்றது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னா அவனை வஞ்சிக்கிறதா ஏமாத்துறதாகத்தான் என்னுடைய வார்த்தைகள் அமையும். என்ன சொல்றீங்க? ஆண்டவரோட உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா உங்களோட யாருக்கு தொடர்பு இருக்கும்? பிசாசுக்கு தான் தொடர்பு. அவன் அருமையான ஆலோசனை தருவான். என்ன ஆலோசனை? தேவனை விட்டு என்னை விலக்குவதற்கு எது எனக்கு ரொம்ப இஷ்டமோ அதை அந்த வாரமும் தீர்க்க தரிசியின் சூரியன் அஸ்தமித்து அவர்களுடைய பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி, உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால். மேல உள்ள ரெண்டுமே உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். அர்த்தம் என்ன? ஒருத்தனும் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டான். நானோன்னா யாரு? தேவன். யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த பலத்தை மீகாவுக்கு கொடுத்திருக்கிறதுனால அவனும் தேவன் அருளிய பலத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறான். 8ஆம் வசனம் திருப்பி வாசித்து பாருங்க. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அவன் சொல்றான், மீகா சொல்றான், நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கின்றேன். 9ஆம் வசனம், நியாயத்தை அருவது செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்தப்பழிகளினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே. அப்போ இந்த நியாயத்தை அருவருக்கிறது யார்? எருசலேம் தலைவர்கள், அதிபதிகள். செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்குகிறவர்கள் யார்? எருசலேம். சீயோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே,
இதை அதிபதிகளுக்கு தேவன். அதன் தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இன்னைக்கு நடக்கா? இன்னைக்கு நடக்கா? 100 ரூபாய் 200 ரூபாயெல்லாம் ஒருத்தரும் எட்டி பார்க்கறது கிடையாது. கோடி கணக்கில் தான் இப்போ என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. சரிதான். அதான் பாருங்க, அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அவங்க டேம் முடிஞ்சதுதான், அவங்களுடைய அடுத்த டேம் ஜெயில தான் ஆரம்பிச்சு, பார்லமெண்ட் ஜெயிலா தான் இருக்கு. அதனால பார்த்தோம்னா நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், ஒரு அநியாயம். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். காசு வாங்கிக்கிட்டு ஜெபம் பண்ணலாமா? என்ன பண்றேன்? அதான் நல்லதா? ஆக அது என்ன ரொம்ப ஆண்டவருக்கு அருவருப்பு. இவனுக்காக மன்றாடும் பாக்கியத்தை தேவன் உனக்கு தந்திருக்கிறார், நீ அதை விற்று போடுகிறாய். ஆண்டவருக்கு அருவருப்பானது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்ன்றதான் அவருடைய விருப்பம். இதில் யாரு ரொம்ப இதா இருந்த? மார்ட்டின் லூத்தர் தான் இதை ரொம்ப எதிர்த்தார். அந்த காலத்து ரோம திருச்சபையில என்ன செய்தாங்க? பாவம் செய்திருக்கியா, வா, நான் உனக்கு உன் பாவம் என்னன்னு சொல்லு, எத்தனை ரூபாய்க்கு ஏத்த பாவம்னு நான் சீட்டு தருவேன், அந்த பணம் கட்டிட்டீங்கன்னா உன் பாவம் போயிடும். தெரியுமா தெரியாதா? இதான் பாவ சீட்டு, மன்னிப்பு சீட்டு இதான். அந்த மாதிரி இருக்காங்க. அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில், நான் அங்கி போட்டிருக்கலையோ, ஆண்டவரோடு ஏறும். அந்த அவங்க தீர்க்கதரிசிக்கு ஒரு உடுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு கச்சை இருக்கு, நான் அதெல்லாம் போட்டிருக்கேன்ல, அப்போ எப்படி நான் சொல்றது சரியில்லாம போகும் அப்படின்னு அவன் என்ன செய்வான்? அது பார்க்குறவன், ஆமா இவன் போட்டிருக்கான்னு, ட்ரெஸ் போட்டிருக்கான்னு, அப்போ ஆண்டவர் இவன் கூட இருக்கார் அப்படின்னு நினைப்பான். இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல் உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய். அப்பல்ல யாருடைய பாவம் அதிகம் சொல்லுங்க? யாருடைய பாவம் அதிகம்? 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? ஜனங்கள், அதிபதிகள், ஆசாரியர்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க 3 பேர் பாவத்துல யாருடைய பாவம் அதிகமாக இருக்கிறது? ஆசாரியருடைய பாவம் தான் அதிகம். அவங்க தேவனோடு அப்படி டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கிறவங்க இங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுத்துருக்காரு. இவன் என்னுடைய ஊழியக்காரன் அடையாளம் காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுத்துருக்காரு. இவங்க அதுக்குரிய ஒரு மரியாதையை செலுத்தணும்.
எதுக்கு ஆர்மிக்கு ஒரு தனி ட்ரெஸ்? என்ன என்ன சொல்ல மாட்டேங்க? இல்ல, அவங்க ஆர்மி போனா அழகா இருக்கணும்ன்றதுக்கா? கட்டுப்பாட்டுல இருக்காங்க அவங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய உணர்த்துறதுக்கு. சில ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் சாரி கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா அவங்களுக்குள்ள உணர்த்த வேண்டும், பொறுப்பை உணர்த்த வேண்டும். அப்ப அந்த சாரி கட்டும் போதே நான் இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு இது சொல்லி கொடுக்கணும். நேத்தே அவ என்கிட்ட இது விளங்கலன்னு கேட்டா நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு உணர்வு வந்து தங்கள் கடமையை சரியாக செலுத்த முடியும். என்ன எட்டி பார்க்க அப்படிதான் நமக்கு எண்ணங்கள் வரும். அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? மன்னித்து சரியான வழியில் நடத்துவார். காட்டு மேடுகளாய் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, அதனால இல்ல ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குதா? சதை, தோல், யாருடைய சதை? இஸ்ரேல் ஜனங்களுடைய. சந்தேகம் இருக்கா? ஒரு தடவை பார்த்துக்கிடுவீங்களா? 12 வருஷம் தான் இருக்குது. அதனால ஒரு தடவை நீங்க இதை வாசிங்க, 10 நிமிஷம் ஆகும். ஒரே நல்ல வசனம் படித்து. ஒரு சந்தேகம். இந்த மீகா வந்து எசேக்கியா ராஜா காலத்துல தான் இருக்காரு. அவர்லாம் கண்டுக்கலையா இதெல்லாம்? எசேக்கியா ராஜா தேவ ஜனங்களின் பொறுப்பு என்ன? பிப்ரவரியில இருந்து புதுசாக என்ன? இல்ல, மணிராஜ் அங்கிள் கேட்டாங்க, எசேக்கியா ராஜா பீரியட்ல தானே மீகா தீர்க்கதரிசி. எசேக்கியா ராஜா அவர் கண்டுக்கிடலையா இந்த மாதிரி நெருக்கப்படுறத ஜனங்கள்? ஏசாயாவும் எசேக்கியா காலத்துல இருந்தான். மீகாவும் எசேக்கியா, யோதாம், ஆகாஸ் இந்த ராஜாக்கள் காலியத்துல இருந்தான். என்ன மனிதரை சொன்னீங்க? எசேக்கியா ராஜா இதெல்லாம் கண்டுக்கலையா? இதுல ஆட்சியில இதெல்லாம் யார கண்டுக்கிடல? இந்த மாதிரி அநியாயங்கள் எல்லாம் ராஜா கண்டுக்கணும்ல. இந்த மக்கள் வந்து இப்படி அநியாயம் பண்றதையும் தீர்க்கதரிசியும் சொல்லிட்டு ராஜா ஏன் கண்டுக்காம இருந்தாரு? எசேக்கியா ராஜாக்கள் கவனியாமல். ஏன் இருந்தாரு? நல்ல ராஜா தானே. ஏன் எசேக்கியா ராஜா நல்ல ராஜா தானே? ராஜா அது எரேமியா. மனிதனா தேவனா? மனுஷனா? இல்ல, but he was இல்ல, நான் கேக்குறேன், ராஜா மனிதனா தேவனா? மனிதன். அப்போ மாம்சமான மனிதன் கண்டிப்பா என்னதான் செய்வான்? தவறுகள் செய்வான். அவன் இன்னொருத்தன் வந்த உடனே அவனுக்குள்ள பெருமை வந்துதா? எசேக்கியாவுக்கு என்ன சொல்ல மாட்டேன், என்ன வந்தது? பாபிலோன்ல இருந்து ஒருத்தன் வந்தப்போ அவனுக்கு தன்னுடைய பெருமையை காண்பிக்கிறதற்காக தன்னுடைய பொக்கிஷம், தன்னுடைய வீடு, தன்னுடைய பெண்கள் எல்லாத்தையும் என்ன செய்தான்? காட்டினான். அதனால தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? அவரிடத்தில் வந்திருந்தவர்கள் யார்? இசைக்கியலுக்கு அவன் சொல்றான், இசைக்கியல் தீர்க்கத்தை சொல்லுவோம், உங்ககிட்ட வந்திருந்தது யாரு? அவர் தூர தேசத்திலிருந்து வந்திருந்தாங்க. பெரிய பெருமை. ஃபாரினர்ஸ் கேம் டு மீ. என் பிசினஸ்ல சேர்றதுக்கு ஃபாரினர்ஸ் வந்தாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் அனுப்புனவனா இல்ல சாத்தா அனுப்புனவனான்னு கேட்பாரு. ஆக அந்த மாதிரி அப்படி இருந்தாங்க அவங்க. இவங்க கண்டிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. கேட்கிறாங்க, ஏன் இப்படி செய்த? நான்
வந்தான் காட்டினேன், அவ்வளவுதானே, நான் வேற என்ன தப்பு செய்தேன் அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு எசேக்கியாவுக்கு இது தப்புன்னே தெரியல. அவன் காட்டினில சரி, எல்லாத்தையும் அவன் கொண்டே போயிடுவான், எல்லாத்தையும் கொண்டு போய் உனக்கு தேவனுடைய ஆலயத்து பொருட்கள், அது இது தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஆசை வரும். ஒன்னையும் அதையும் கொண்டே போயிடுவான். பாருங்க 3ஆம் அதிகாரம் பாருங்க. வேற அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். நீங்க ஒருக்க எழுதி பாருங்க தனியா. 3 பேர் அவங்க பாவம் என்ன, அதுக்கு வந்த தண்டனை என்ன அப்படின்றத எழுதி வச்சு, அதனால தேசத்துக்கு வருகிற தண்டனை என்ன, ஆச்சாரியர்களுக்கு வருகிற தண்டனை என்ன, தேசத்துக்கு வருகிற தண்டனை என்ன, ஆலயம் சீயோன் பர்வதம் எல்லாம் என்ன ஆயிரும், மண்மேடாக போய்விடும். இவர்கள் இன்னொரு தேசத்திற்கு அடிமைகளாக போவார்கள். நம்ம பார்க்கும்போது தேசத்திற்கும் தண்டனை வருகிறது, மனிதர்களுக்கும் வருகிறது, குடும்பங்களுக்கும் தண்டனை. ஆகையால நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். சரி, 4ஆம் அதிகாரம் வாசிக்க ஆரம்பிப்போம். ஆனாலும் what does it mean? ஆனாலும் அப்ப ஆனாலும்ன்றதனுடைய அர்த்தம் என்ன? முன்னால உள்ளது, எம்முடைய பாவத்தினால தண்டிக்கப்பட்டு தேசம் பாழானாலும் என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். கடைசி நாட்களில் it will take a long time. பிரதர், அது கேன்சர் சுகமாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். தேசம் சுகமாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். எருசலேம் தேவாலயம் எங்கே இருக்கு? மலை மேலே. அப்போ மலை உச்சில இருக்கா இல்ல வேலி பள்ளத்தாக்கில் இல்ல, சிலதான். சாத்தானுக்கும் அதான் பிடிக்கும், தெரியுமா? என்ன சொல்லி இருக்கான்? வட பர்வதங்களில் உள்ள தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை மலைக்கு மேலதான் நான் இருப்பேன். யார் நீங்க மலைகளை, அவனுடைய மலைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எமேமலையில பூராவும் அவனுடைய கோயில்கள் தான். இங்க திருப்பதின்னுவாங்க, திருத்தணின்னுவாங்க, எல்லாம் மலைகள் தான். திருவண்ணாமலைனாலும் மலை தான், திருப்பரங்குன்றனாலும் எல்லா மலையிலும் அவன் கோயில் வச்சிருக்கான். அர்த்தம் என்னன்னா, அது தேவனுக்கு பிரியமான இடம். அந்த இடத்தை நான் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ஆனாலும் நாளாது கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்
பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, அது என்ன? கர்த்தருடைய பர்வதம், ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. அர்த்தம் என்ன? மலைகளுக்கு எல்லா மலைகளுக்கும் மேலாக வந்து ஆலயத்தை பர்வதம்னு சொன்னா, மலைன்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா, அது அவ்வளவு உறுதியாக இருக்கும். ஆலயம் இனி நொறுங்கி போவதில்லை. இனி ஒருவனும் அதை என்ன செய்ய மாட்டான், இடிக்க மாட்டான், தீ கொளுத்த மாட்டான். அது உறுதியாக இருக்கும். திரளான ஜாதிகள் அதற்கு ஓடி வருவார்கள். ஏன்னா அந்த பர்வதம் நிலைத்து நிற்கும். தாவீது சொல்லியிருக்கான் சங்கீதத்துல, என்ன சொன்னா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதங்களுக்கு நேராக என்ன செய்யறான்? தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறான். நீங்க இதுக்கு ஒத்த ஒரு அதிகாரம் பார்க்கணும்னா ஏசாயா 2 அதிகாரத்துல வாசித்து பாருங்க. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அவருடைய பாதைகளில் நடப்போம்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம்னு அர்த்தம். பாதைக்கு வெளிச்சம் எது? தேவ வசனம். அப்ப அவங்க எதுக்கு கீழ்ப்படிவோம் சொல்றாங்க? தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று. அங்க பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நேற்று கோயிலுக்கு போகும்போது எத்தனை பேர் நாம அவருடைய வழிகளை எங்களுக்கு போதி தரணும்னு கேட்டோம்? உண்மையா நாம கேட்கறது ஆண்டவர்கிட்ட போனா என்னத்தை கேட்கணும்? இந்த உலகத்துல உள்ள நன்மைகளை கேட்கணும். ஆண்டவர் இடத்திற்கு போறதுக்குள்ள பரிசுத்தத்திற்கான பாதை என்ன? ஆண்டவரே உம்மோடு ஐக்கியமாவதற்கான பாதை என்ன? என் ஜெபம் எப்பவும் உம்மிடத்திலிருந்து ஒரு மறுமொழி கிடைக்கிறதுக்கு வழி என்ன? நான் எப்படி இருந்தா நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நீர் பதில் தருவீர் அப்படின்னு கேட்டிருக்கோமா? நம்ம அப்படின்னா தான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க முடியும். அவர்கிட்ட க்ளோஸா இருக்கும்போது தான் நாம் அவர்கிட்ட எதையும் கேட்கலாம், எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவரை தூரத்தில் வச்சுட்டு இருந்துட்டு இல்லை. தாவீது ஒரு சங்கீதத்துல அலறுவான், கர்த்தாவே நான் வேதனை ஏன் தூரமாய் நிற்கிறீர்கள்? தாங்க முடியாது, பதில் வராது. அப்போ நாம கண்டிப்பாக இருக்கணும். அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அதனால தான் பர்வதம் என்னதாக இருக்கிறது? ஆலயம் பர்வதமாக இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டும் ஒரு வீட்டுல இருந்தால் வீடு பர்வதம் போல உறுதியாக. என்ன தீர்க்கதரிசியில் தான் அவன் சொல்லி இருக்கிறது கொஞ்சம் செய்தி தான். ஆனா அந்த செய்திக்கு பின்னால ஆழமான ஒரு பிராக்டிக்கல் வே இருக்கு. சரிதானே? அடுத்த வாரம் போவோம்.
இனி ஒழுங்கா நடக்கும். ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம்.